தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய தமிழக அரசு துறையில் பார்த்தீங்கன்னா, ஜூனியர் மேனேஜருக்கான வேலைவாய்ப்புக்கான இந்த ஜாப்போட எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸா நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாப்போட சேலரிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 30,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதா அறிவிச்சிருக்காங்க. ஆண்களும் சரி, பெண்களும் சரி இந்த ஜாப்புக்கு விண்ணப்பிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன டிகிரி நீங்க படிச்சிருந்தாலுமே சரி, நீங்க இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். உங்களோட டிகிரிய வச்சே இந்த ஜாப்க்கு உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். பெண்கள் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி பெண்கள் எஸ்டி, எஸ்சி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்தவித கட்டணமும் இல்லாம இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல நீங்க ப்ராப்பரா எப்படி உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எங்க கிடைக்கும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் எங்க கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்க அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன் அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேவா? ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிம்பிளா சொல்ல போனோம்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழேயே போனீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு கிடைச்சிடும். பட் உங்களுக்கு எந்தவித கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு நான் தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் சொல்லி லிங்க் கொடுத்துருப்பேன். பட் நீங்கள் ரெண்டில் எந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி நீங்கள் நோட்டிஃபிகேஷனும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷனும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் கவர்மெண்டோட வெப்சைட். ஓகேவா? இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்க நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க், நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷனோட லிங்க், இந்த எல்லா லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்கா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா ஒரு லிங்க் கொடுத்திருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கடைசியா வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன், அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட் லிங்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியா எல்லா லிங்க்குமே இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. இதுல உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நியூ டேப்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். எதற்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னா இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கூடிய லிங்கான ஃபைல் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு வரதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட்ஸும் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் தான். 20ல இருந்து ஒவ்வொரு நம்பரா குறைஞ்சி 0 அப்படின்றது வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாலே போதும். 0 அப்படின்னு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஜ் அப்படியே கீழே போயிடும். லைட்டா ஸ்க்ரால் பண்ணி மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த டவுன்லோட் நவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல நீங்க எந்த ஃபைலை கிளிக் பண்ணிக்கிறீங்களோ அதற்கான ஃபைலை உங்களால டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா கொடுத்துருக்கேன். ப்ராப்பரா செக் பண்ணி பார்த்து ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பத்தி நீங்க உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலா இருக்குன்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் சிம்பிள் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்க. ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெளிவா பார்க்கலாம். ஓகே நண்பா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜூனியர் மேனேஜருக்கான ஜாப் போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இது கான்ட்ராக்ட் பேஸ்ல தான் இருக்கு. ஸோ பெர்மனன்ட் கிடையாது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 வயதுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதாவது நீங்க டெக்னாலஜி, அதாவது ஐடி, பிடெக் ஐடி எடுத்திருந்தாலும் சரி, இல்லை நீங்க இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தாலும் சரி, அதில் நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில பேர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி நீங்க 2 இயர்ஸ் MBA பண்ணியிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டுமே இது அப்படி இல்லைனா இது ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க சூஸ் பண்ணி நீங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்டபிள், 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 30,000 வரைக்கும் உங்களுக்கு தருவதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே வந்தீங்கனாலே உங்களுக்கான அப்ளிகேஷன் கிடைச்சிடும். இதை மட்டும் நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் 2-3 பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் நீங்க ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல நீங்க ஃபில் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் தான் இருக்கணும். ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால கேபிட்டல் லெட்டர்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ போஸ்ட் அப்ளைட் பார் அப்படின்ற இடத்துல நீங்க என்ன ஜாப் போஸ்டிங், நம்ம நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லியிருப்போம் இல்லையா, என்ன ஜாப் போஸ்டிங், ஜூனியர் மேனேஜருக்கான ஜாப் போஸ்டிங் சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அது ஜூனியர் மேனேஜர்னு சொல்லி எழுதிட்டு அதில் கொடுத்துருக்க ஃபுல் நேம் அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல உங்களோட நேம் எழுதிக்கோங்க. இது எல்லாமே கேபிட்டல் லெட்டரே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் பிளாக்னு கொடுத்துருக்க இடத்துல மட்டும் நீங்கள் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணலாம். அப்படின்னா முடிஞ்ச அளவு நீங்கள் கேபிட்டல் லெட்டரே ட்ரை பண்ணுங்க. அதுதான் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே சார், இமெயில் ஐடி அது மட்டும் நீங்கள் ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா உங்களோட ஹஸ்பண்டோட நேம் மென்ஷன் பண்ணுங்க. இன்னும் ஆகலைன்னா உங்களோட ஃபாதரோட நேம் மென்ஷன் பண்ணுங்க.
டேட்டு மந்த் இயர்க்க மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட் உங்களோட ஏஜ், நீங்கள் என்ன நேஷனாலிட்டி, இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரியை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா எஸ் அப்படின்றத டிக் மார்க் பண்ணுங்கள், இல்லைனா நோ அப்படின்றத டிக் மார்க் பண்ணுங்கள். டிசபிலிட்டி பர்சனாக இருக்கீங்கன்னா எஸ் அப்படின்றத டிக் மார்க் பண்ணுங்கள், நோ அப்படின்னா நோ அப்படின்றத டிக் மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸோட பின்கோடை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதில் உங்களோட ஆதார் கார்டு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டோட நம்பர், அட்ரஸ் பின்கோடு கொடுக்கும்போது உங்களோட அட்ரஸும் சேர்த்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபிக்கல் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய ஐடென்டிஃபிக்கல் மார்க் ஏதாவது தெரியல, இந்த மச்சங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதாவது தழும்பு மச்சங்கள் இருக்குன்னா அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் கீழே எழுதுகிற மாதிரி இருக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர், நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும் தெரியுமா? இப்போ நீங்கள் சலான் மூலமாக ஃபில் பண்ணுறீங்கன்னா, இல்லை நீங்கள் பேடிஎம் மூலமாக ஃபில் பண்ணுறதா இருந்தாலுமே அதில் ஒரு ஐடி நம்பர் இருக்கும் இல்லையா? அந்த ஐடி நம்பரை வந்து இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கணும். அப்போ தான் அவங்க வெரிஃபை பண்ணும்போது இந்த பர்சன் தான் இதுலேருந்து பே பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th 12th, நெக்ஸ்ட் டிகிரி, எம்பிஏ, அதர் குவாலிஃபிகேஷன் இருந்தால் கூட எங்கே படிச்சிங்க, எந்த இயர் படித்து முடிச்சிங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ், என்ன காலேஜ், என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அதை வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் அனுப்பும்போது என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் வச்சு அனுப்புனா டோட்டலாக அந்த 8 டாக்குமெண்டேஷன் வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த 8மே உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல எஸ்ன்னு சொல்லி கொடுங்க. இல்லை ப்ரோ இப்போ நான் வந்து டிசபிலிட்டி பர்சன் கிடையாது, நார்மல் பர்சன் தான் அப்படின்னா உங்களோட டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து இருக்காது. ஸோ அதனால் இந்த சர்டிஃபிகேட் வச்சு உங்களை அனுப்ப முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. மற்றபடி டேட் ஆஃப் பர்த், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கேஸ்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் அந்த இடத்த மட்டும் நீங்கள் எஸ்ன்னு சொல்லி கொடுங்க. எந்த டாக்குமெண்டேஷன் நீங்கள் வச்சு அனுப்பலையோ அதை மட்டும் நீங்கள் நோன்னு சொல்லி ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் உங்களோட ஃபுல் நேம் வந்து எழுதிட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த டேட்டில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டு, எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பிளேஸை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இந்த அப்ளிகேஷனை எந்த அட்ரஸ்க்கு அனுப்ப சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஹவு டு அப்ளைன்னு இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சீஃப் ஜெனரல் மேனேஜர்னு சொல்லி ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் அனுப்பக்கூடிய கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 11/10/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் அவங்க சொல்லக்கூடிய டாக்குமெண்டேஷன் எல்லாமே சேர்த்து வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்போட அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நான் ரீஃபண்டபிள். ₹300 பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் ஃபீமேல்லாம் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்தவித ஃபீஸுமே இல்லாமல் உங்களால் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களால் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு ஃபீஸும் பே பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் ப்ராப்பராக ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் நோட்டிஃபிகேஷனை ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்படியும் உங்களுக்கு புரியல அப்படின்னா அவங்க சொல்லிருக்கக்கூடிய 11/10/2025 அந்த தேதிக்கு ஈவினிங்க்கு முன்னாடி அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரியல அதை ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுறேன்.